வச்சுட்டு ஒரு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் நம்ம வந்து இங்கே வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் இருந்துட்டு நம்ம வந்து கண்டென்ட் காப்பி பண்ணி கோட் பிளாக் ஐடியில் பேஸ்ட் பண்ணுறோம். நவ் ஐ ப்ரெஸ் எஸ்கேப் கீ இன் அவுட்புட் ஸ்க்ரீன் விண்டோ. நான் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நான் ரிட்டர்ன் ஐ ட்ரை பேக் டு கோட் பிளாக் ஐடி. கோட் பிளாக் ஐடிக்கு நான் வந்து ரீஎன்ட்ரு ஆக போகிறேன். again I press escape key. So enter item. So this is the another example to how to develop a class in local storage class. இது இன்னொரு எக்ஸாம்பிள். எதுக்குன்னா how to develop a class in local storage class, how to prove this class not used in outside of local storage class. இந்த கிளாஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு வெளியில் எப்படி பயன்படாது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் பாருங்கள் சார், இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்துட்டு ஐ வாண்ட் ட்ரை டு மேக் அ ஆப்ஜெக்ட் டு கிளாஸ். இந்த P0 இங்கே பாருங்கள், P024A அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே ஹியர் ஐ ட்ரை டு மேக் அ ஒன் மோர் ஆப்ஜெக்ட் டு local storage class. Here I try to make a object to local storage class. local storage classல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த local storage classோட நேம் என்ன தெரியுமா? மெயின். இப்போ மேலே இருக்க local storage classோட நேம் என்ன அப்படின்னீங்கன்னா display data. This local storage class name is display data, but here found local storage class name is called as the main. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, we can't access one storage class properties into another storage class. ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டியை இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. now error will be occurred here. இந்த இடத்துல 100% எரர் வரும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல எரர் வரும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ here I try to run this program. இந்த இடத்துல ரன் பண்ண எரர் வந்துருச்சா? ஸோ இந்த எரரை எப்படி பார்க்குறது அப்படின்னீங்கன்னா வியூ போய்க்கோங்க. அதில் லாக்ஸ் அப்படின்றது பாருங்கள். இங்கே வருங்க, வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப். P024A வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு அதால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை. பிகாஸ் திஸ் ஆப்ஜெக்ட் டிக்ளேர்ட் இன்சைட் ஆஃப் த மெயின் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ், பட் திஸ் கிளாஸ் ஃபவுண்ட் இன் display data local storage class. So we can't access this class outside of display data local storage class. So now here I try to comment this object declaration part. Now I save this file. Again I try to run this program. So error will not occur. Now we are now how to develop class in local storage class. How to develop user defined data type like class in local storage class அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. now I press escape key twice and then I want try to close log file. so I return back to code block IDE and then இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். கோட் பிளாக் வந்துட்டு நம்ம ஐடின்னு சொல்கிறாங்க, ஆனால் டர்போ C++ வந்து நம்ம எடிட்டர்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு இது மட்டும் எழுதிடலாம். இங்கே வந்து போன ப்ரோக்ராமில் விட்டு போனதை சரி ஏன் சார் நீங்கள் வந்து கோட் பிளாக் வந்து ஐடின்னு டர்போ C++ called as turbo C called as editor, code blocks called as IDE. Since code blocks support IntelliSense box, IntelliGen box. ஓகேவா? IntelliGen box, IntelliGenங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஜென்ட்டை தூக்கிடுங்க. இந்த ஜென்ட்டை தூக்கிட்டு IntelliSense box. ஸோ IntelliSense box அப்படின்னா சென்ஸ்னா நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே வந்து நான் வேர்டில் போய்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சென்ஸ்னால் நம்மளுக்கு வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ஸுங்கிறது வந்து நாலேஜான்னு பார்க்குறோம். இங்கே இருக்கா IntelliGense.
அது வந்துட்டு தான் நம்ம வந்து இங்கே சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு பேர் நம்ம இன்லிசென்ஸ் பாக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சார் இன்லிசென்ஸ் பாக்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா சார் அப்படின்னா, இன்லிசென்ஸ் பாக்ஸ் இஸ் நத்திங். இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸுக்கு பேர் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் பாக்ஸ் occurred then which one editor support IntelliSense box, that kind of editor called as IDE. எந்த ஒரு எடிட்டர் IntelliSense box சப்போர்ட் பண்ணுதோ அந்த எடிட்டரை நம்ம IDEன்னு சொல்லுவாங்க. Now here I try to display IntelliSense box by control space bar. IntelliSense box visible IntelliSense box visible by control plus space bar keys. IntelliSense box display by control plus space bar key. So turbo C++, once again repeat, turbo C called as editor, code blocks called as IDE. Since code blocks support IntelliSense box, because of that only, okay, இதில் வந்து நம்ம ஒன்று எழுதிடலாம். which one editor support IntelliSense box, that kind of editor called as IDE. So okay, so code blocks is also one of the IDE. Control plus space bar keys or helps to visible IntelliSense box. So control plus space bar key தான் IntelliSense box display பண்றதுக்கு help பண்ணுது. Now here I press control plus space bar key. Now here displayed one list box. This list box called as IntelliSense box. இந்த IntelliSense boxல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, IntelliSense box has program elements. So no need program elements, stored in our mind. நம்ம மைண்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. So easily we can access, so easily we can develop a program by IntelliSense box. Easily we can develop a program by program elements through IntelliSense box. So this is the main advantage of code block IDE also. Now I stop video recording. Thank you.